குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு அமெரிக்க மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக் அண்ட் எஸ்பி 500 இதெல்லாம் பாதிக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டை வந்து பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு முழு கவனமும் ஒரே ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் நான் ஃபார்ம் பேரோல்ஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து வெளியில் விடுறாங்க. ஸோ அதாவது அமெரிக்க வேலைவாய்ப்பு அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு மார்க்கெட்டோட கவனம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். இந்த ரிப்போர்ட் வந்து இன்னைக்கு வெளியாக போகுது. இந்த ஒரு ரிப்போர்ட் தான் இன்னைக்கு வந்து டவ், நாஸ்டாக், எஸ்பி 500 எந்த திசையில் போகும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியது. ஸோ பொருளாதார நிபுணர்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, கடந்த மாதத்தை விட இந்த மாதம் வந்து புதிய வேலைவாய்ப்புகள் வந்து குறைவாக உருவாகி இருக்கலாம். அதனால் வேலைவாய்ப்பு சந்தை வந்து இன்னும் முழுசாக பலவீனமாகலை அப்படின்னே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் 2 சாத்தியங்கள் இருக்குது. வேலைவாய்ப்பு வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்தால் ஃபெடரல் ரிசர்வ் வந்து வட்டி விகிதத்தை வந்து உடனே குறைக்காது அப்படிங்கிற எண்ணம் வந்து ஜாஸ்தியாகலாம். இது வந்து குறிப்பாக டெக்னாலஜி மற்றும் ஏஐ ஸ்டாக்ஸோட மேலே வந்து கொஞ்சம் அழுத்தத்தை வந்து கொடுக்கும் இது. ஆனால் வேலைவாய்ப்பு எதிர்பார்த்ததை விட குறைவாக வந்துச்சு அப்படின்னா வட்டி விகிதம் ஃபெட் ரிசர்வ் இருக்குல்ல, ஸோ அதோட வட்டி விகிதத்தை வந்து குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு மார்க்கெட் நினைக்கும். அது வந்து நாஸ்டாக் மற்றும் க்ரோத் ஸ்டாக்குக்கு வந்து ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். அதாவது மார்க்கெட்டுக்கு வந்து நல்ல நியூஸாக இருக்கும். ஃபெட் வந்து அவங்களோட வட்டி விகிதத்தை வந்து குறைச்சாங்க அப்படின்னா. இப்போ ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து கொஞ்சம் லேசாக க்ரீனில் தான் இருக்குது. ஆனால் எஸ்என்பி 500 அதுக்கப்புறம் நாஸ்டாக்கோட ஃபியூச்சர்ஸ் ரெண்டுமே கொஞ்சம் ஸ்லைட்டாக டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அந்த செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ்லலாம் வந்து ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் தான் இதுக்கான முக்கிய காரணம். எஸ்என்பி 500ம் நாஸ்டாக்கும் கொஞ்சம் கீழே இறங்கி அதோட ஃபியூச்சர்ஸ் வந்து செல் ஆகிட்டு இருக்கிறதுக்கு. நேத்திக்கு வந்து சிப் ஸ்டாக்லாம் ஏன் விழுந்துச்சு அப்படின்னா, பெரிய பெரிய ஏஐ கம்பெனிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்கை வந்து எப்படி வந்து கன்டின்யூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ் கிட்ட உருவாகியிருக்கு. அதனால தான் செமிகண்டக்டர் செக்டார்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஜாஸ்தியாயிருக்கு. அதாவது என்னதான் செமிகண்டக்டர் செக்டாரில் வந்து ப்ராடக்ட் வந்து நல்லா செல் ஆகி இது எல்லாமே இருந்தாலும், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்கை வந்து எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற டவுட் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துருச்சு. ஸோ அதனால தான் ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இன்றைக்கும் கண்டிப்பாக வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விடியா, அதுக்கப்புறம் ஏஎம்டி, அதுக்கப்புறம் ப்ராட்கேம், ஆர்ம், அதுக்கப்புறம் மைக்ரான், மைக்ரோசாஃப்ட், மெட்டா இவங்கெல்லாம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும். இந்த ஸ்டாக்ஸில் வந்து வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ என்விடியா என்விடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டில் இருக்கிற என்விடியா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அதோட ப்ரீ ஓப்பனிங்கும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே தான் இறங்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து அகெயின் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் என்விடியா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஏஎம்டி. ஸோ ஏஎம்டி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை டச் பண்ணிவிட்டு இப்போ தான் ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் இது வந்து ஃபால் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ப்ரீ ஓப்பனிங்கும் கீழே தான் 8 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராட்கேம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ப்ராட்கேம் வந்து ஒரு பெரிய செல்லிங்க்கு அப்புறம் தான் இப்போ இன்னும் செல்லிங் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த செல்லிங் வந்து இன்றைக்கி மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து இந்த லெவல் 360 இருக்கும் இன்றைக்கி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டேஜஸில் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டேஜஸ் வந்து இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் ஃபால் வந்து 305 கிட்ட வர வரைக்கும் சான்ஸ் இருக்குது ஆர்ம் ஹோல்டிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து மைக்ரான் பார்த்தீங்க அப்படின்னா, மைக்ரான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நேத்தியும் கேப் டவுன், இன்றைக்கும் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. மேபி இன்னைக்கு டே வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி ஃபில் பண்ணிவிட்டு அது வந்து ஃபால் ஆக போகிற மேக்ஸிமம் தூரம் வந்து இன்றைக்கி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $980 வந்து வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் வந்து இப்போ ஏறி முடிச்சிருக்கு.
ஏறி முடிஞ்சு ப்ரீ ஓப்பனிங்கும் கொஞ்சம் லைட்டா கேப் அப்ல தான் உண்டாயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து இது வந்து இன்னைக்கு $401 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்சைட்ல. தென் மெட்டாவ பொறுத்தவரைக்கும் இது வந்து ஏறியிருக்கு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 643ங்கிறது மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டியா இருக்கும். அதுக்கும் முன்னாடி வந்து உங்களுக்கு 624 அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. 624 தாண்டிடுச்சுன்னா 642 அப்படிங்கிறது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா, இம்மீடியட்டா உங்களுக்கு வந்து 595 இருக்கு. அத தாண்டி இறங்கிடுச்சுன்னா, கேப் ஃபில்லிங் தான் உங்களுக்கு வந்து அடுத்தது வரும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லலாம் வாலட்டிலிட்டி வந்து இன்னைக்கு வந்து ஜாஸ்தி இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து ஃபெடரல் ரிசர்வோட தலைவர் கெவின் வாஷ் பேசுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து 2% டார்கெட்லேருந்து ஃபெ ஃபெ ஃபெட் வந்து பின்வாங்க போறதில்ல அப்படிங்கிறத திருப்பியும் வலியுறுத்தியிருக்காரு அவரு. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ட பத்தி இன்னும் கவனமா தான் இருக்க போறோம் அப்படின்ட்டு தான் மார்க்கெட் எடுத்துக்கிட்ட மெசேஜ் இதுலேருந்து. ஸோ குளோபல் மார்க்கெட்ட பார்த்தா ஏசியால குறிப்பா சவுத் கொரியா மார்க்கெட் செமிகண்டக்டர் ஸ்டாக் காரணமா பெரிய செல்லிங் ப்ரெஷர்ல தான் இன்னும் இருக்கு. ஸோ இன்னுமே இது வந்து செமிகண்டக்டர்னால தான் ரொம்ப பெரிய ஃபால் வந்துகிட்டு இருக்கு. பிகாஸ் இவங்களோட கொரியன் காம்போசிட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு செமிகண்டக்டர் வந்து பேஸா வச்சு ஒரு செமிகண்டக்டர் தான் அவங்களோட இண்டெக்ஸே மெயின் விஷயம். செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் தான். அதனால செல்லிங் ப்ரெஷர் இன்னும் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. யூரோப்லயும் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஜாப் ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல தான் இருக்காங்க. ஜியோபொலிட்டிக்கல் சைடு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் சைடுல வந்து ஸ்டாக் வந்து இன்னும் முழுசா முடியல. அதனால ஆயில் மார்க்கெட் அண்ட் குளோபல் சென்டிமெண்ட் மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ்லாம். அப்படின்னா, இன்னும் ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட் ஆர் ஸ்லைட்லி பாசிட்டிவா ஓப்பன் ஆகலாம். S&P 500 வந்து நியூட்ரலா. ஒன் செகண்ட் டவ்வையும் பார்த்துடலாம். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து உங்களுக்கு இங்க தான் இருக்கு. ப்ரீ ஓப்பனிங் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட் டூ லிட்டில் பிட் பாசிட்டிவ். பாசிட்டிவ் மீன்ஸ் இம்மீடியட்டா 52,392 வரும். அதுக்கப்புறம் நேத்தியோட ஆல் டைம் ஹை தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். டவ் ஜோன்ஸ பொறுத்தவரைக்கும். அடுத்தது வந்து S&P 500. ஸோ S&P 500 பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு ஃபால் ஆகுது. இன்னைக்கு லைட்டா கேப் டவுன் கிடைச்சாலுமே உங்களுக்கு வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸா 7420 வந்து இருக்கும். அடுத்தது வந்து நாஸ்டாக் வந்து எந்த டைரக்ஷன் கொடுக்க போகுது அப்படின்ட்டு ஜாப் ரிப்போர்ட்டும் செமிகண்டக்டர் ஸ்டாக்கும் தான் முடிவு பண்ண போகுது. இதனால மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ட்ரேட் எடுக்காம ஒரு ஃபர்ஸ்ட் 30 to 60 மினிட்ஸ் வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து கவனிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கிறது நம்ம பர்ஸுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. எ இன்னைக்கு வந்து முக்கியமான 3 ஹெட்லைன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யுஎஸ் ஜாப் ரிப்போர்ட்டு, 2வது செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ்ல வந்து கன்டின்யூ ஆகுற செல்லிங் பிரஷர், 3வது ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த 3 விஷயங்கள் தான் இன்னைக்கு அமெரிக்கா மார்க்கெட்ட வந்து ரொம்ப அதிகமா பாதிக்க போகுது. இந்த மாதிரி யுஎஸ் மார்க்கெட், ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ், ஏஏ ஸ்டாக்கோட அப்டேட்டு, குளோபல் மார்க்கெட் நியூஸ் எல்லாம் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.